ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம இது போல் ஒரு ஃபுல் செட் எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு செயின், அதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங், அதுக்கு மேட்சிங்காக ஒரு பிரேஸ்லெட். சரிங்களா? இந்த ஃபுல் செட் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த செட் எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு இது போல் கேஜ் வயர் வந்து தேவைப்படுங்க. கேஜ் வயர் சில்வர், கோல்ட், காப்பர் 3 கலரில் இருக்குங்க. நான் கோல்டன் கலரில் தாங்க எடுத்திருக்கேன். இதனுடைய சைஸ் 20. ஓகேங்களா? இந்த கேஜ் வயரை நமக்கு தேவையான இன்ச்சஸில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. எனக்கு 4 இன்ச் தேவைப்படுது. சரிங்களா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இன்ச் டேப் எடுத்துக்கிட்டேன். அதில் நான் 4 இன்ச் அளவு வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. உங்கள்கிட்ட இன்ச் டேப் இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஸ்கேலில் கூட மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் 4 இன்ச் எடுத்துக்கிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. நான் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேங்க. நான் 4 இன்ச் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு இதை விட எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இது போல் தான் கேஜ் வயர் இருக்கும். சரிங்களா? அடுத்தது நமக்கு ரவுண்ட் நோஸ் ப்ளையர் தேவைப்படுங்க. ரவுண்ட் நோஸ் ப்ளையர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இது போல் ஒரு எண்டில் நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சிக்க போகிறோங்க. சரிங்களா? நம்மளோட ஐப்பின்னில் நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்கும் பார்த்தீங்களா? அது போல் நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வளைச்சி எடுத்துக்க போகிறோங்க. நமக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு எண்டில் தான் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சி எடுத்திருக்கோம். இன்னொரு எண்ட் ப்ளைனாக தான் இருக்குது. இப்போ நம்ம பீட்ஸ் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு விருப்பமான கலர்ஸில் உங்களுக்கு விருப்பமான பீட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேஜ் வயரில் இந்த பீட்ஸ் எல்லாத்தையுமே கோர்த்து எடுத்துக்கலாங்க. நான் 10 பீட்ஸ் மட்டும்தாங்க எடுத்திருக்கேன். சரிங்களா? நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா பீட்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனால் இந்த செயினுக்கு 10 பீட்ஸ் மட்டுமே போதுமானதுங்க. நான் இந்த 10 பீட்ஸையுமே நான் கேஜ் வயரில் கோர்த்து எடுத்துக்க போகிறேங்க. இப்போ நம்ம 10 பீட்ஸையுமே கேஜ் வயரில் கோர்த்துட்டோங்க. இப்போ நமக்கு இது போல் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பீட்ஸ் கீழே வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது கீழே கொட்டிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எண்டை வளைச்சி விட்டோம் பார்த்தீங்களா, ஒரு ரவுண்ட் ஷேப்பில், அது போலயே நம்ம இந்த எண்டையும் வளைச்சி எடுத்துக்கணுங்க. அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கேஜ் வயரை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நமக்கு ரவுண்ட் நோஸ் ப்ளையர் தேவைப்படும். சரிங்களா? ரவுண்ட் நோஸ் ப்ளையர் எடுத்து நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ரவுண்ட் நோஸ் ப்ளையர் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஃப்ளாட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணி கூட நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இது போல் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு இது போல் தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம இதை அழகான ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி வளைச்சி எடுத்துக்கணும். சரிங்களா? அதாவது ஃபுல் ரவுண்ட் கிடையாது, ஒரு ஆஃப் ரவுண்ட் மாதிரி வளைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் இது போல் வளையல் எடுத்துக்கிறேங்க. எடுத்துட்டு அந்த வளையலோட மேல் பக்கத்தில் நம்ம கோர்த்து வச்சுருக்கக்கூடிய பீட்ஸை இது போல் வளைச்சோம் அப்படின்னா நமக்கு அப்படியே அழகாக ஒரு வளைவான பகுதி மாதிரி கிடைக்குங்க. உங்ககிட்ட இது போல் வளையல் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வளைக்கலாங்க. அது எப்படின்றதையும் நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளர் எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் ரொம்ப சின்ன சைஸ் டம்ளர் தாங்க எடுத்திருக்கேன். இந்த டம்ளரினுடைய மேல் பக்கத்தில் இது போல் வச்சு கூட நம்ம வளைச்சி எடுத்துக்க முடியுங்க. அப்பயும் நமக்கு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிடுங்க. உங்ககிட்ட வளையல் அது போல் இல்லை அப்படின்னா நீங்கள் இது போல் டம்ளர் யூஸ் பண்ணி கூட இது போல் அழகான ஒரு வளைவு மாதிரி நீங்கள் செஞ்சுக்க முடியுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம ஆஃப் ரவுண்ட் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இது போல் தாங்க இருக்கும். நீங்களும் இது போலவே செஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு இது போல் செயின் தேவைப்படுங்க. சரிங்களா? நம்ம கழுத்தில் போட்டுக்கக்கூடிய செயின் நமக்கு தேவைப்படுங்க. இது உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 20 இன்ச் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை 2ஆக கட் பண்ணி 10 இன்ச் 10 இன்ச் அந்த மாதிரி 2 பீஸாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது போல் 2 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த 2 பீஸையுமே நம்ம இந்த பீட்ஸ் கூட அட்டாச் பண்ணணுங்க. அட்டாச் எப்படி பண்ணணும் அப்படின்றத வீடியோவை கவனமாக பாருங்கள். நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப் இருந்தது பார்த்திங்களா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு செயினோட ஒரு எண்ட் இதில் போட்டுட்டு திரும்பவும் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். சரிங்களா?
அவ்வளோதான், நம்ம செயினை வந்து பீட்ஸ் கூட அட்டாச் பண்ணியாச்சு. சரிங்களா? இது போலவே நம்ம இந்த சைடும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாங்க. அது போலவே நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டு செயின் வந்து போட்டுக்கலாங்க. போட்டதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க, நம்ம செயினை வந்து இந்த பீட்ஸ் கூட அட்டாச் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. அடுத்தது நம்ம இந்த செயின் வந்து நம்ம போட்டுக்கிறதுக்கு நமக்கு ஹூக்ஸும் ஜம்ப்ரிங்ஸும் எண்டில் ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் நம்மளால் இந்த செயினை வந்து கழுத்தில் வேர் பண்ணிக்க முடியுங்க. நான் பாருங்கள், ஒரு எண்டில் வந்து ஜம்ப்ரிங்கை அட்டாச் பண்ணிக்கோங்க. இன்னொரு எண்டில் வந்து ஜம்ப்ரிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே நம்ம இதில் ஹூக்ஸுமே போட்டுக்கணுங்க. ஹூக் வந்து போட்டுக்கலாங்க. நான் வந்து ஃபிஷ் ஹூக் தான் எடுத்திருக்கேன். ஃபிஷ் ஹூக் வந்து நான் போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு ஜம்ப்ரிங்கை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஹூக் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ நம்மளால் வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு செயின் வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இந்த செயின் வந்து சிம்பிள் அண்ட் யூனிக்காக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த செயின் வந்து நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இது போல் செயின் நீங்களும் செஞ்சு கற்றுக்க முடியுங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட இந்த செயின் வந்து உங்களாலையும் செஞ்சு கற்றுக்க முடியுங்க. நான் சொல்லி கொடுத்த மெத்தட்லேயே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இது போல் செயின் நீங்களுமே செஞ்சு கற்றுக்க முடியுங்க. இந்த செயினுக்கு மேட்சிங்காக நம்ம வந்து இயரிங் வந்து செய்ய போகிறோங்க. அதுக்கு நான் பீட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கும் நமக்கு கேஜ் ஒயர் வந்து தேவைப்படுங்க. இந்த கேஜ் ஒயரோட சைஸ் வந்து 22. சரிங்களா? 22. சரிங்களா? நம்ம செயினுக்கு யூஸ் பண்ண கேஜ் ஒயரோட சைஸ் வந்து 20ங்க. இயரிங்க்கு யூஸ் பண்ண கேஜ் ஒயரோட சைஸ் வந்து 22. சரிங்களா? அதுக்கும் நம்ம இது போல் ரவுண்ட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணி ஒரு ஐபின் ஷேப்க்கு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ இன்னொரு எண்டில் இது போல் பீட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து 3 பீட்ஸ் மட்டும்தாங்க போட்டிருக்கேன். உங்களுக்கு 2 பீட்ஸ் போதும் அப்படின்னாலும் 2 பீட்ஸோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு பீட்ஸ் 4 பீட்ஸ் வேணும் அப்படின்னாலும் 4 பீட்ஸுமே நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது போல் ரவுண்ட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணி அந்த 3 பீட்ஸுக்கு பக்கத்தில் நெருக்கமாக இது போல் பிடிச்சிக்கிட்டு பாருங்கள், நான் வந்து கேஜ் ஒயரை எடுத்து இது போல் ஒரு ரவுண்ட் வந்து நல்லா சுற்றி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னா தான் இந்த இயரிங் எப்படி செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியுங்க. திரும்பவும் நான் இன்னொரு டைமும் சுற்றிக்கிட்டேன். பார்த்தீங்களா, நான் 2 டைம் வந்து கேஜ் ஒயரை சுற்றிக்கிட்டேங்க. சுற்றிக்கிட்டதுக்கப்புறம் இப்போ நான் பீட்ஸ் மேலே கேஜ் ஒயரை சுற்றியிருக்கேன். அடுத்தது இந்த 2 பீட்ஸுக்கும் இடையிலையும் ஒரு டைம் சுற்றிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், அடுத்தது திரும்ப அடுத்த பீட்க்கு மேலே ஒரு டைம் சுற்றிக்க போகிறேன். அதுக்கப்புறம் பீட்க்கு இடையிலையும் ஒரு டைம் சுற்றிக்க போகிறேன். அடுத்தது பீட்க்கு மேலே ஒரு டைம் சுற்றிட்டு கீழே நம்ம திரும்பவும் அந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஐபின் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐபின் ஷேப் சுற்றி இது போல் நீங்கள் வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இது போல் தான் இருக்கும். பார்த்தீங்களா, ரொம்பவே சூப்பர் யூனிக்காக இருக்குங்க இந்த இயரிங் வந்து. அடுத்தது நம்ம எப்படி ஃபினிஷிங் பண்ணணும் அப்படின்றத கவனமாக பாருங்கள். நம்ம கட்டர் யூஸ் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்துடக்கூடாதுங்க. திரும்பவும் ரவுண்ட் நோஸ் ப்ளையர் எடுத்து இந்த சைடும் ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம பிடிச்சிக்கிட்டு திரும்பவும் இந்த கேஜ் ஒயரை அப்படியே ரவுண்டாக சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. இது போல் ஒரு 3 டைம்னாச்சு சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இது போல் தாங்க இருக்கும். இப்போ நம்ம கட்டர் யூஸ் பண்ணி கேஜ் ஒயரை கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ இந்த இடம் வந்து பாருங்கள், நம்ம இது போல் நல்லா ஃப்ளாட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணி அதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு இயரிங் வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க. அவ்வளோதான் பாருங்கள்.
இப்போ நமக்கு இந்த இயரிங் வந்து இது போல தாங்க இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் ட்ரை பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு இந்த இயரிங் வந்து வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இது போலவே இன்னொரு இயரிங் வந்து செஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். நான் இன்னொரு இயரிங்கை இது போல் செஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம இந்த இயரிங் வந்து நம்ம காதில் போடுற மாதிரி இருக்கணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஹூக் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். சரிங்களா, நான் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஹூக் தாங்க எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட கொக்கி போல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹூக் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான ஹூக் வந்து நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ நான் இது போல் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஹூக் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஹூக் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாங்க. இந்த ஹூக்கில் நமக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ப்ளையர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த இயரிங்கோட இதை இப்படி எடுத்து போட்டுட்டு திரும்ப நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த இயரிங் வந்து நம்மளால் ஈஸியாக வேர் பண்ணிக்க முடியுங்க. அது போலவே நம்ம இன்னொரு இயரிங்கை வந்து செஞ்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு இயரிங் வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த இயரிங் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இயரிங் வந்து. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இது போல் ஒரு இயரிங் வந்து நீங்களும் செஞ்சு கற்றுக்க முடியுங்க. இப்போ நம்ம செயினும் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கு மேட்சிங்காக சூப்பரான ஒரு இயரிங் வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. அடுத்தது நம்ம இதுக்கு மேட்சிங்காக ஒரு ப்ரேஸ்லைட் இல்லை அப்படின்னா எப்படிங்க, அடுத்தது நம்ம இதுக்கு மேட்சிங்காக ஒரு ப்ரேஸ்லைட் எப்படி செய்யலாம் அப்படின்றாங்க பார்க்க போகிறோம். இது போல் ஒரு சூப்பரான ப்ரேஸ்லைட்டுங்க. இந்த ப்ரேஸ்லைட் இந்த செட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் இந்த ப்ரேஸ்லைட் எப்படி செய்யணும் அப்படின்ற லாங் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், என் ஸ்க்ரீன்லேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேட்சிங்காக நீங்கள் சூப்பரான இது போல் ஒரு ப்ரேஸ்லைட் வந்து செஞ்சிடலாங்க. இந்த ஃபுல் செட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செட் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செட்க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம எம்டி கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.